Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 20 சூப்பரான சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த 20 சென்டென்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படினா அன்றாட வாழ்க்கையில நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்ல நீங்க அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அதையும் நீங்க வந்து பாருங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீ வந்தியா அப்படின்னு கேட்கணும். நேற்று நீ வந்தாயா? பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நேற்று நீ வந்தியா அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டிட் யூ கம் எஸ்டர்டே? டிட் யூ கம் அப்படின்னா நீ வந்தாயா அப்படின்னு அர்த்தம். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. டிட் யூ கம் எஸ்டர்டே? நேற்று நீ வந்தாயா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பொறுமையை சோதிக்காத. யாராவது வந்து நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்குறப்போ நம்ம வந்து இந்த சென்டென்ஸை நம்ம வந்து சொல்லுவோம் அவங்ககிட்ட. என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். என்னோட பொறுமையை சோதிக்காத. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி கரேஜஸ். பி கரேஜஸ். தைரியமாக இரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறப்போ மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது உண்டு. எப்படி பண்ணுவாங்க? தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் இட் அப். கீப் இட் அப். தொடர்ந்து செய். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஃபோன்லேயே நம்ம கேட்போம், இல்லை யாராவது நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாலும் நம்ம எப்படி கேட்போம்? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ ஆல் அட் ஹோம்? ஹவ் ஆர் யூ ஆல் அட் ஹோம்? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னால் இதை நம்ப முடியலை. என்னால் இதை நம்ப முடியலை. இதுக்கு என்ன வரும்? நீங்கள் சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஐ காண்ட் பிலீவ் திஸ். ஐ காண்ட் பிலீவ் திஸ். என்னால் இதை நம்ப முடியலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குளிக்க போகிறேன். டெய்லி நம்ம குளிக்க போகும்போது இது யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். நான் குளிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். I am going to take bath. I am going to take bath. நான் குளிக்க போகிறேன். ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகலாமா இல்லை நான் கிளம்பலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். நான் கிளம்பலாமா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், மேனேஜர் கூட நம்ம மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Shall I leave? Shall I leave? நான் கிளம்பலாமா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆபத்தானது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அது ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட் இஸ் டேஞ்சரஸ். இட் இஸ் டேஞ்சரஸ். அது ஆபத்தானது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ண தான் உங்களுக்கும் வரும். ஓகேவா? நான் வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து கேப் விடுறேன் இல்லையா? அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே. அடுத்ததாக நம்ம சொல்ல போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபோன் பேசும்போது சொல்லுவோம்ல, டவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிடன்ட் ஹியர் யூ. ஐ டிடன்ட் ஹியர் யூ. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குறுக்கிடாத, நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, குறுக்கிடாத அப்படின்னு சொல்லுவோமா? குறுக்கிடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் இன்டரப்ட். டோன்ட் இன்டரப்ட். குறுக்கிடாதே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய சண்டை வரும்போது இல்லை யாராவது நம்மளை ஏதாவது சொல்லும் போது நம்ம வந்து கோவத்தில் சொல்லுவோம், நான் அவன் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? நான் முட்டாள் இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் ஃபூல்.
ஐ எம் நாட் ஃபூல், நான் முட்டாள் இல்லை. எதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் சொல்கிறோன்னா, தமிழில் நம்ம வழக்கமாக பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா அதெல்லாம், அதை நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவனை திட்டாத அப்படின்னு சொல்லணும். அவனை திட்டாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம். டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம். ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது, டோன்ட் ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டாத அப்படின்னு அர்த்தம். அவனை அப்படின்னா ஹிம், அவனை திட்டாத, டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம். சின்ன சென்டென்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் தட் சென்டென்ஸ், ரைட்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? பலமாக மழை பெய்யுது, செம்மையாக மழை பெய்யுதுன்னு சொல்லுவோமா? பலமாக மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. பலமாக மழை பெய்யுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ஒரு குட்டி சென்டென்ஸ் தான், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? a small request. a small request. ஒரு சின்ன வேண்டுகோள். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேசாத அப்படின்னு சொல்லணும். இப்படி பேசாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் லைக் திஸ். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி அல்லது இப்படி. ஓகே, இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் லைக் திஸ். இந்த மாதிரி பேசாத, பேச்சு வழக்கில் இப்படி பேசாத அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம சொல்லணும் யார்கிட்டையாவது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இல்லை அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குப்பையை போடாத. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? இது எங்கள் இடம், நம்ம இடம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யாராவது குப்பையை போட்டால் இங்கே குப்பையை போடாதான்னு சொல்லுவோம். இல்லை சின்ன குழந்தைங்க குப்பையை எடுத்து வந்து ஹாலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே குப்பையை போடாதான்னு சொல்லுவோம். இங்கே குப்பையை போடாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் லிட்டர் ஹியர். டோன்ட் லிட்டர் ஹியர். டோன்ட் லிட்டர் அப்படின்னா குப்பையை போடாத அப்படின்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னா இங்கே, இங்கே குப்பையை போடாத. டோன்ட் லிட்டர் ஹியர். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் வழக்கமாக சொல்கிறது தானே. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லுவோம்? அங்கே போ அப்படின்னு சொல்லுவோமா? அங்கே போ அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ தேர். சிம்பிள் தான். கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம், தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். கோ தேர், அங்கே போ. எப்படி இருந்தது இந்த 20 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பேசி எழுதி வாட்ஸ்அப்பில் யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணியாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நல்லா மறந்துடாதீங்க. ஒரு சென்டென்ஸ் நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது நம்ம மனசில் ஆழமாக பதியும். ஓகேவா? பிரெயினில் போய் அப்படியே செட் ஆயிடணும். இனிமேல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அது இங்கிலீஷில் தான் சரளமாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அளவுக்கு இங்கிலீஷையும் நம்மளால் பேச முடியும். எப்போ அப்படின்னா, நம்ம பயிற்சி எடுக்கும்போது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கேன் டூ இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.